சேது பசியோட வந்து உட்கார்றாரு. தேனு பரிமாறுறாங்க சாப்பாடு. சேது பயங்கர பசின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்ப பாட்டி சேதுவோட கைய தட்டி விடுறாங்க. நிறுத்துறான்னு சொல்றாங்க. எப்பயுமே பொம்பளை தயவு இல்லாம ஆம்பளை வாழ முடியாதுன்னு ஒத்துக்கடா சேது. சேது சொல்றாரு, எனக்கு எந்த பொம்பளை தெய்வம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு சாப்பிடாம எந்திரிச்சு போறாரு. அப்புறம் சொல்றாரு திரும்பி பார்த்து, நாங்களே பார்த்துப்போம் எங்களை. சேது தமிழ்ச்செல்வி தங்கியிருக்க ஸ்டோர் ரூமுக்கு போறாரு. அங்க போய் கிச்சன்ல உட்காந்துக்கிட்டு தோசை ஊத்தி சாப்பிடுறாரு. நெய் தோசைன்னு சொல்றாரு. தக்காளி சட்னியும் வைக்கிறாரு. வச்சு சாப்பிடுறாரு. பக்கத்திலேயே தமிழ் செல்வி உட்காந்துக்கிட்டு சாப்பாட வச்சுட்டு சொல்றாங்க, நான் கருவாடு குழம்பு ஊத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அடடாடாடா. இத பார்த்து சேது கண்ணீர் வடிக்கிறாரு. தமிழ்ச்செல்வி சாப்பிட்டு கிளம்புறாங்க வீட்டை விட்டு. அப்ப சேது சொல்றாரு, நீ காலேஜுக்கெல்லாம் போக கூடாது. நம்ம குடும்பத்துக்கு இது செட் ஆகாது. தமிழ்ச்செல்வி சொல்றாங்க, நான் வக்கீல் மேடத்துக்கிட்ட இந்த சந்தேகத்தை கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போன் பண்றாங்க தமிழ்ச்செல்வி. வக்கீல் கேக்குறாங்க, என்னம்மா தமிழ்ச்செல்வி கால் பண்ணிருக்க, சொல்லுமா. தமிழ் கேக்குறாங்க, நான் காலேஜுக்கு போக கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா வக்கீலு? வக்கீல் சொல்றாங்க, அந்த மாதிரி உன்னை யாரும் சொல்ல முடியாதுமா. நீ காலேஜுக்கு போறத யாராவது தடுத்தாங்கன்னா நீ அவங்க மேல போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுக்கலாம். சேதுவை பார்த்துட்டு தமிழு அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு போனை வைக்கிறாங்க. சேதுவும் முறைச்சு பாக்குறாரு தமிழ. நாளை சந்திப்போம்.